வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேமை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் இபி சர்வீஸ் கனெக்ஷன் எப்படி எடுக்க போகிறோன்றதை நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு லைன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெருவில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் போல். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லைன்ஸ் போகும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்ஒய்பி அண்டு நியூட்ரலு. ஸோ 5வது லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு இருக்கும், தெரு விளக்குகள்னு சொல்லுவாங்க, அது எரியறதுக்காக ஒரு 5வது லைன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் எடுத்தனால ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது இபி மீட்ரு. ஸோ அந்த மீட்ரு பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் வந்து அனலாக் டைப்பு. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டைப்பு. அனலாக் டைப்பில் ஒரு அலுமினியம் டிஸ்க் இருக்கும். காயிலில் கரண்ட் போகும்போது அந்த டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ அது ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுன்றதுனால இப்போ டிஜிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸாக்டாக இருக்கிற கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த இபி மீட்டரில் அனலாக் டைப் இருந்தாலும் சரி, டிஜிட்டல் டைப் இருந்தாலும் சரி, மொத்தம் 4 பின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து இன்புட் லைனு, 2 வந்து அவுட்புட் லைனு. ஸோ இன்புட்டில் பார்த்திங்கன்னா இபி சப்ளைலேருந்து வர ஃபேஸும் நியூட்ரலையும் ஜாயின் பண்ணணும். அவுட்புட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற லோட்ஸை கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின் வந்து நியூட்ரல், இன்கமிங் சைடு செகண்ட் பின் நியூட்ரல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எனி ஃபேஸ் ஆர்ஒய்பி இதில் எந்த ஃபேஸ் எடுத்துன்னு வந்து நம்ம மீட்டருடைய ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்புட் சப்ளை, மீட்டருக்கு இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து L1 L2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்பரில், பின்னில், மீட்டருடைய பின்னில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோடு சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 அவுட்புட்டுக்கும் 2 பின் இருக்கும். ஸோ அது சேம் ஃபேஸு அண்டு நியூட்ரல். இப்போ நம்ம அவுட்புட் சப்ளை எடுக்கணும். பார்த்திங்கன்னா அதுக்கு 2 பின் தனியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம ஃபேஸ் சப்ளை கொடுத்தோம்ல, இதில் வந்து மீட்டரில் அவுட்புட்டில் செகண்ட் ஒன் ஃபேஸு நியூட்ரல் பக்கத்தில் இருக்கிறது நியூட்ரல். ஸோ அது மாதிரி வரும். நியூட்ரலுக்கு நம்ம நியூட்ரல் லிங்க் ஒன்று போடணும். ஏன்னா ஏதாச்சும் ஃபால்ட்டுனால் நம்ம நியூட்ரலை பிரித்து விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரல் லிங்க் ஒன்று போடணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஃபியூஸ் போட்டு தான் எடுக்கணும். ஸோ என்ன காரணம்னா ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். நம்ம திரும்ப என்ன ஃபால்ட்டுன்னு சரி பண்ணிவிட்டு ஃபியூஸ் திரும்ப போட்டுக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இபி சப்ளைக்கு நம்ம சரியாக பில் கட்டலைனாலும் வந்து நம்ம ஃபியூஸ் கட்டிட்டு போயிடுவாங்க. ஃபியூஸ் இருக்கிறது நல்லது தான் எப்போவுமே. ஏன்னா உள்ளே நம்ம ஒரு ஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணணுன்னா லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு போய்ட்டு மேக்ஸிமம் எல்லா வீட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு டிபி பாக்ஸ் இருக்கும். டிபி பாக்ஸு நிறைய எம்சிபி, ஆர்சிசிபி, ELCB எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு ரூமுக்கு தனித்தனி சப்ளையாக டிபி பாக்ஸ்லேருந்து கொண்டு போயிடலாம். ஸோ ஒரு ரூமில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை 2 சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு இதுலேருந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம். இதிலேருந்து நம்ம எத்தனை அவுட்புட் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற டிபி பாக்ஸ் சைஸ் வைக்கணும். 2-வே, 4-வே, 6-வே, 8-வே, 12-வே, 16-வே சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு 4 அவுட்புட் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சுவிட்ச் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். சுவிட்சில் பார்த்திங்கன்னா சுவிட்சில் 2 பின் இருக்கும். பாட்டம் சைடில் நம்ம ஃபேஸ் லைன் கொடுக்கணும், டாப் சைடில் நம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைனு டேரெக்டாக சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ டிபி பாக்ஸ்லேருந்து நியூட்ரல் எடுத்து ஒரு லோடு ஒன்று வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபேனு, லைட்டு இந்த மாதிரியான லோட்ஸ் தான் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபேன் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலை டேரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு டிபி பாக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து சுவிட்சிலேருந்து ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம்னா ஃபேனு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சர்க்யூட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம லைட்டு, ஃபேனு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது மாதிரி எந்த லைன்ஸ் இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸுக்கான கனெக்ஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 3 ஃபேஸுக்கான சர்க்யூட் டயக்ராமெல்லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.